அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான வீடியோ பதிவு. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ பதிவுல நமக்கு வேலை வாய்ப்புக்காகவும் அதே மாதிரி நமக்கு வந்து விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு, துன்பங்கள் விலகுவதற்கு, சகல சௌபாக்கியம் கிடைப்பதற்கு எந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து வழிபாடு செய்யலாம், எப்படி வழிபாடு செய்யலாம்ங்கிறது சொல்ல போறேன். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹனுமன் ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நாள். ஒரு அழகான ஒரு குழந்தை அவதரித்த ஒரு அற்புதமான நாள். சிரஞ்சீவி, வாயுபுத்திரன், அஞ்சனை மைந்தன், ராம பக்தன், ராம தூதன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்தன் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து உதாரண புருஷனாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத கடவுள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தான். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, மற்ற கடவுள்கள் எல்லாருமே வந்து நம்ம போய் வணங்கும் போது அவங்க வந்து நம்மள ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா ஆஞ்சநேயரை போய் வழிபாடு பண்ணும் போது ஆஞ்சநேயர் வந்து நம்மளையும் வந்து வணங்குற மாதிரி ஒரு கோலத்துலதான் எப்பவுமே இருப்பாரு. ஏன்னா தன்னை ஒரு பக்தனா மட்டும்தான் எப்பவுமே அவர் வந்து காட்டியிருக்காரு. தான் வந்து இறைவன் அப்படின்னு வந்து என்னைக்குமே அவர் சொன்னதில்லை. நான் வந்து ஒரு ராம பக்தன் அப்படிங்கிறத சொல்றதுலதான் ஆஞ்சநேயருக்கும் பெருமை. ஆஞ்சநேயரோட பக்தரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் பெருமைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஆஞ்சநேயர் பக்தரா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூவா பாருங்க. எனக்கும் ஆஞ்சநேயருக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பெரிய தொடர்பு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தமே வந்து உருவாயிருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து ஆஞ்சநேயரை பத்தி நிறைய வந்து நாடகங்கள்லாம் வந்து நிறைய சேனல்ல போடுவாங்க. அப்ப நான் ஒரு சேனல்ல வந்து என் குழந்தை வந்து நான் வந்து என் வயிற்றுல இருக்கும்போது, நான் கர்ப்பவதியா இருக்கும்போது அந்த நாடகத்தை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன மனசுல தோணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சுட்டி குழந்தை வந்து நமக்கு இருக்கணும், எல்லோருக்கும் நல்லது பண்ணுது, அந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தா எப்படி இருக்கும். ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து அவங்க அம்மா அப்பா மேல ரொம்ப மிகுந்த பாசமா இருப்பாரு. அது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி ராமர் மேலையும் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பக்திமானா இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தை நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்குவேன் அப்பெல்லாம். ஸோ அது வந்து எனக்கு இது வந்து நான் வேண்டதுனால கிடைச்சதா இல்லை வந்து அதுதான் வந்து என் விதியா அப்படிங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம், நம்ம நினைச்சது நடந்திருக்கு அப்படின்னு. ராம பக்தரான ஆஞ்சநேயர் மாதிரியே ஒரு சுட்டி குழந்தை எனக்கு வந்து பிறந்தது. அதுவும் எப்ப அப்படின்னா சனிக்கிழமை மூல நட்சத்திரத்து அன்னைக்கு தான் பிறந்தான் அவன். என்னுடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு இறைவனுடைய நட்சத்திரத்துல நம்ம ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படிங்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நான் அவன் வயிற்றுல வந்து என் வயிற்றுல இருக்கும் போது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயருடைய அந்த பிரசாதமான வெண்ணெயை மட்டும்தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். பொதுவா வந்து கர்ப்பவதியா இருக்கும்போது வெண்ணெயை வந்து அந்த அரிசி கொதிக்கிற தண்ணியில வந்து கலந்து சாப்பிட்டா குழந்தை நல்லா சொல்லலும், நல்லா வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவும் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து சாப்பிட்டுருப்பீங்க. எனக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் வெண்ணெய் தான் வந்து நான் முழுக்க முழுக்க சாப்பிட்டேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஆஞ்சநேயர் எங்களுக்கு ஒரு நெருங்கின பந்தமா தான் நான் வந்து பாக்குறேன். இப்ப வந்து ஆஞ்சநேயருக்கு நம்ம வந்து எப்படி வந்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். வெற்றிலை மாலை வந்து சாத்துவாங்க, வடமாலை சாத்துவாங்க, சந்தன காப்பு வந்து சாத்துவாங்க, துளசி மாலை சாத்துவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பலன் வந்து இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவருக்காக எதுவுமே பண்ணல, பிறருக்காக தான், பிறருக்கு உதவி செய்யறதுக்காகவே அவதரித்த ஒரு அற்புதமான கடவுள். அந்த கடவுள் கிட்ட நமக்கும் வந்து உதவி வேணும்னு கேட்கும்போது எப்படி செய்யாம இருப்பாரு. சிவ ரூபமான அந்த ருத்ர அம்சமான ஒரு அற்புதமான கடவுள் தான் ஆஞ்சநேயர். சிவனுடைய சொரூபம் தான் அவரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிவன் வந்து எதுக்காக அந்த மாதிரி ஒரு அவதாரத்தை வந்து ஆஞ்சநேயருக்கு கொடுத்தாரு அப்படின்னா, ராமருக்கு உதவி பண்றதுக்காக. ராமருக்கு உதவி பண்ணும்போது அந்த ராம தூதரா வந்து இருந்தாரு. அது மட்டும் இல்லாம பிரிந்த கணவன் மனைவியை வந்து சேர்த்து வச்சவரும் ஆஞ்சநேயர் மட்டும்தான். அப்ப உங்க வீட்டுல வந்து குடும்பத்துல வந்து கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கு, அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாசி, அவர் வந்து ஒரு பிரம்மச்சாரி, அவர்கிட்ட போய் வந்து நம்ம எப்படி கேட்கறது நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ராமரையும் சீதையும் வந்து பாத்தீங்கன்னா இணைத்து வச்சது யாரு அப்படின்னா அது வந்து நம்மளுடைய சிரஞ்சீவி அனுமன் தான். ஸோ அவரை நம்ம வணங்கும் போது குடும்பத்துல வந்து கண்டிப்பா ஒற்றுமை இருக்கும். அவர் வந்து அம்மா அப்பா மேல ரொம்ப பாசமா மரியாதையா இருந்தார். அப்போ உங்க பிள்ளைங்க வந்து அப்படி இல்லை அப்படிங்கும் போது அவரை நீங்க வணங்குனீங்க அப்படின்னா அவரு மாதிரியே அந்த குணாதிசயங்களை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கான வழிகள் வந்து பிறக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னா நீங்க கேட்காதீங்க. இது பரிகாரமே கிடையாது. நம்ம ஆஞ்சநேயருக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்ய போறோம். என்ன செய்ய போறோம் அப்படின்னா, வடமாலை அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வடமாலை சாற்றுறது நமக்கு காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வடமாலை வந்து சாற்றும் போது துன்பங்கள் வந்து விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க ரொம்ப துன்பத்துல இருக்கீங்க, சனி பகவானால துன்பம், ராகுகேதுனால துன்பம் அப்படின்னு ரொம்ப வந்து பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆஞ்சநேயருக்கு வடமாலை வந்து சாத்துங்க. உங்களால வந்து வடமாலை வந்து வீட்டுல கோக்க முடியல அப்படின்னா நீங்க கோவில்ல கோப்பாங்க இல்லையா, அதுக்காகவே தொகையை கொடுத்துட்டு நீங்க வந்து அர்ச்சனை வந்து பண்ணிக்கோங்க அன்னைக்கு.
அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு குழந்தை பேருக்காக நீங்க வெண்ணெய், கல்கண்டு, உலர் திராட்சை இதை வந்து நீங்க கொடுத்துட்டு துளசி சாற்றி நீங்க வந்து வழிபாடு செய்யலாம். அதோட சேர்த்து வெற்றிலை மாலை அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கு உகந்தது. நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போடுறதுக்கு பழங்காலத்துக்கு முன்னாடியில இருந்தே வெற்றிலை மாலைங்கிறது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலையில சில பேர் வந்து அவங்களோட விருப்பங்களை கூட எழுதுவாங்க. எழுதி ஒவ்வொரு வெற்றிலை 11 வெற்றிலை 21 விலை வெற்றிலைன்னு சொல்லிட்டு எழுதி அதை வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து சாத்தும் போது ஆஞ்சநேயர் வந்து நம்ம வேண்டுதலை கேட்டு நிறைவேற்றுவாருங்கிறத நானுமே இது மாதிரி செஞ்சிருக்கேன். ஸோ அதனால சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வேண்டும் போது அந்த விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு இந்த வெற்றிலை மாலையை வந்து நம்ம சாற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வடமாலைங்கிறது விருப்பங்கள் துன்பங்கள் விலகிறது, வெற்றிலை மாலைங்கிறது விருப்பங்கள் நிறைவேறுது. சந்தன காப்புக்காக நீங்க வந்து சந்தனம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய சகல மகிழ்ச்சிக்கும் நல்லபடியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தன காப்பு வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது. அதே மாதிரி நம்மளுடைய வால், அதாவது ஆஞ்சநேயருடைய வால் இருக்கு பாத்தீங்களா, அந்த வால்ல வந்து நவ கிரகங்கள் வந்து இருக்கிறதா வந்து ஒரு ஐதீகம். அதனாலதான் வந்து ஆஞ்சநேயரோட வால்ல 9 பொட்டு வச்சு நம்ம வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நவகிரக தோஷம் எதுவும் இருந்தா விலகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க வந்து ரொம்ப வந்து நவகிரகங்கள் நம்பிக்கை இருக்கு, அவங்களாலதான் அப்படி நமக்கு நடக்குது, இந்த மாதிரி வந்து இந்த பயிற்சி அந்த பயிற்சியால நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த அனுமன் ஜெயந்தில இருந்து தொடங்குங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் வேலைக்காக நீங்க வந்து பண்ணலாம். அரசு வேலை இல்ல விருப்பமான வேலை எதுவா இருந்தாலும் இதை தொடர்ந்து வந்து 27 நாட்கள் வந்து நீங்க வந்து செய்யணும். தொடர்ந்து வந்து 24 கோயிலுக்கு போக முடியல, இடையில வந்து ஒரு 5 நாள் 3 நாள் என்னால போக முடியல அப்படின்னா அந்த 3 நாள் கணக்குல எடுத்துக்காம அடுத்து நீங்க 10 நாள் போயிருக்கீங்க, 3 நாள் 5 நாள் போக முடியல அப்படின்னா 5 நாள் கழிச்சு போறீங்கன்னா அது வந்து 10னா 11 கணக்குல எடுத்துட்டு நீங்க வந்து தொடர்ந்து வந்து செய்யுங்க. என்ன அப்படின்னா ஒரு 27 நாள் வந்து இதுக்காக நீங்க ஒதுக்கணும். உங்களுக்காக ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்களும் அதுக்காக மெனக்கிடணும், அதுக்காக உழைக்கணும். இது ரெண்டுமே வந்து முக்கியம். பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன வந்து கேட்கிறோமோ, இறைவன் நம்ம என்ன கேட்கிறோமோ அதுக்கான விஷயங்கள் நம்ம செய்யும் போதுதான் அதற்கான பலன் வந்து முழுமையா நமக்கு வந்து சேரும். சோ இப்போ வந்து நீங்க 27 நாள் வந்து இந்த கோவிலுக்கு போறீங்க, ஆஞ்சநேயர் கோவிலுக்கு. ஆஞ்சநேயர் வந்து நீங்க வலம் வரீங்க. 27 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 முறை வலம் வந்துட்டு நீங்க வந்து நல்லபடியா வந்து வேண்டிட்டு வரீங்க. இந்த 26 நாட்களுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து துளசி இல்ல கல்கண்டு ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போங்க, பூக்கள் வாங்கிட்டு போங்க, அது மாதிரி வந்து வாங்கிட்டு போய் இல்ல சூடமாவது ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. 27ஆம் நாள் என்ன பண்ணீங்க அப்படின்னா வடமாலை வந்து சாத்துங்க. ஏன்னா நம்ம துன்பங்கள் எல்லாம் விலகணுங்கிறதுக்காக தான் வடமாலை வந்து சாத்தணும் இல்லையா. அந்த வடமாலை வந்து சாத்துறதுக்கு நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா இதை வந்து செய்யுங்க. அதோட சேர்த்து ஒரு வெத்தலை மாலையாவே நீங்க வாங்கிக்கலாம், இல்ல வெத்தலை மட்டும் ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. அந்த வெத்தலையோட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து வெண்ணெய், அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சமா துளசி வச்சுட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பேப்பர்ல உங்களுடைய விருப்பங்களை வந்து அந்த பேப்பர்ல எழுதி நீங்க வந்து ஆஞ்சநேயரோட பாதத்துல வந்து வச்சிடணும். பாதத்துல வச்சுட்டு நல்லபடியா வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இது வந்து 27ஆம் நாள் தான் செய்யணும். 26 நாள் நீங்க ஃபுல்லா சுத்தி வந்துட்டு 27ஆம் நாள் இந்த விஷயத்த வந்து செய்யணும். நல்லபடியா வந்து அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அமாவாசை வளர்பிறை வந்து நீங்க வந்து தொடங்கலாம். உங்களுக்கு நல்லபடியா வந்து வேலை வாய்ப்பு வந்து நிச்சயமா கிடைக்கும். சோ இந்த மாதிரி விஷயத்த நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நேர்மறையான ஆற்றல், வேலை கிடைக்கிறதுக்கான என்னென்ன வழிகள்லாம் இருக்குமோ அதெல்லாம் ஆஞ்சநேயர் கண்டிப்பா வந்து காட்டுவார். இதை வந்து நீங்க ஆஞ்சநேயர் பாதத்துல வச்சு எடுத்துட்டு வந்துட்டு ஒரு வாரம் அது வச்சிருங்க. ஒரு வாரம் வச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து அதை வந்து ஓடுற நீர்ல, அதாவது ஆத்துலயோ இல்ல வந்து கால் படாத இடத்துலயோ வந்து நீங்க போட்டுருங்க. போட்டுட்டு நல்லபடியா வந்து ஸ்ரீராம ஜெயம் வந்து பாத்தீங்கன்னா வாரம் சனிக்கிழமை வந்து எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து நடந்தே தீரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த சந்தேகமுமே இல்லை. ஸ்ரீராம ஜெயம் நான் வந்து எழுதியிருக்கேன், எழுதி பயன்பெற்று இருக்கேன். அதனாலதான் வந்து இந்த வீடியோ பத்தில நான் சொல்றேன். அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை வந்து உங்க மனசுல நினைச்சுக்கிட்டு 108 தடவை ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற விஷயத்த வந்து எழுதுங்க. அதுலயே இருக்கு ஜெயம், ஜெயம்னாலே வெற்றி தான். நமக்கு வெற்றி மீது வெற்றி வந்து நம்மளை சேரணும் அப்படின்னா நம்ம வந்து கடவுளை வழிபாடு செய்யணும், அதுக்கான உழைப்பை கொடுக்கணும், அதுக்கான வந்து நேரத்தை வந்து ஒதுக்கணும். ஸோ இது எல்லாமே மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆஞ்சநேயருக்கு இன்னொரு முறை போய் நீங்க உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லதே வந்து நடக்கும். அதுவும் வளர்பிறையில வரக்கூடிய இந்த ஆன்மீக மாதமான இந்த மார்கழி மாதத்துல நம்ம இந்த விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயரை வந்து முழுமையா நம்புங்க, நல்லபடியா நடக்கும். ஏன் அப்படின்னா நிறைய வந்து நல்ல விஷயங்கள் வந்து பக்தர்களுக்காகவே வந்து இருக்கக்கூடிய ஒரு கடவுள். ராமான், நீங்க ஆஞ்சநேயர்னு சொல்ல வேணாம், ராமான்னு சொன்னாலே ஆஞ்சநேயர் வந்துருவாரு. ஸோ இந்த அனுமன் ஜெயந்திக்கு குலதெய்வ வழிபாட்டோட குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல குலதெய்வ விளக்கெல்லாம் ஏத்திட்டு நல்லபடியா வந்து ஆஞ்சநேயர் வழிபாடும் தொடங்குங்க. ஆஞ்சநேயர்கிட்ட போய் அந்த கோரிக்கையை வைங்க. உங்களால 27 நாள் இதை செய்ய முடிஞ்சது அப்படின்னா நீங்க அதிலே வந்து சக்சஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்த
நம்ம செய்யறோம் அப்படின்னாலே அதுக்கு நமக்கு வெற்றி தான் வந்து கிடைக்கும். இந்த மார்கழி மாதத்துல நீங்க உணர முடியும். மற்ற நாள்ல நம்மளால எந்திரிக்க மாட்டோம், ஆனா இந்த மாதத்துல நமக்கு 4 மணி ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு நம்ம செய்வோம். ஏன்னா வந்து மைண்ட்ல வந்து அது பிக்ஸ் ஆயிரும். எங்க வீட்டுல கூட எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, மார்கழி மாதம் அம்மா வந்து 4 மணிக்கு எழுந்திருக்கும் மாதம் சொல்லி என் பையன் கூட நேற்று கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். மற்ற நாள்ல கூட 5:30 மணி 5 மணி அந்த மாதிரி மாறி மாறி எந்திரிப்போம். ரொம்ப விசேஷ நாட்களும் கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிப்போம். ஆனா மார்கழி மாதத்துல எல்லா நாட்களுமே நம்ம வந்து 4 மணிக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தை வந்து பயன்படுத்துவோம். சோ இந்த ஒரு அற்புதமான நாளை நீங்களும் தவற விடாம கண்டிப்பா வந்து பயன்படுத்துங்க. ஆஞ்சநேயரோட அருளோட அந்த ஸ்ரீராமரோட அருளும் பரிபூர்ணமா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.